மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரின் பேச்சை கேலி செய்து நடித்து காட்டிய சம்பவம் குறித்து பிரதமர் மோடி வேதனை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விதிகளுக்குட்பட்டு கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தல். கனமழை காரணமாக 140 அடியை எட்டிய முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம். கேரளாவிற்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. மக்களவைத் தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 1 மாதத்திற்கு தண்டனை நிறுத்தி வைப்பு. தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். கனமழை காரணமாக நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் வளிமண்டல சுழற்சி நிலவியது. இதன் காரணமாக திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் அதி கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில் கனமழை பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த சூழலில் தென் மாவட்ட மழை பாதிப்பு குறித்து சென்னையில் உள்ள அவசர கால செயல்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். இதில் பாதிப்பு பற்றிய விவரங்கள் மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து புகைப்படங்கள் மூலம் தலைமை செயலாளர் சிவதாஸ் மீனா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் விளக்கம் அளித்தார். மேலும் இந்த ஆய்வில் 4 மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக பங்கேற்றனர். இந்த நிலையில் தென் மாவட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடி சென்றடைந்துள்ளார். அங்கு பாதிக்கப்பட்ட மேரிஸ் பள்ளி, அந்தோனியர்புரம் ஆகிய பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். மேலும் பாதிப்படைந்த மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து அவர்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரின் பேச்சை திரிணாமுல் எம்பி கல்யாண் பானர்ஜி கேலி செய்து நடித்து காட்டிய சம்பவம் குறித்து பிரதமர் மோடி வேதனையை தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றம் அத்துமீறல் விவகாரம் தொடர்பாக அமளியில் ஈடுபட்ட 141 எம்பிக்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரின் பேச்சை திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி கல்யாண் பானர்ஜி கிண்டல் செய்து நடித்து காட்டினார். இதை கேட்டு மற்ற எம்பிக்கள் சிரிக்கின்றனர். இந்த காட்சியை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வீடியோ எடுத்துள்ளார். அந்த வீடியோ காங்கிரஸ் கட்சியின் இன்ஸ்டாகிராமில் வெளியாகி பின் நீக்கப்பட்டது. இது குறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கர், எம்பிக்கள் சிலர் நாடாளுமன்ற வளாகத்துக்குள் என்னை மிமிக்ரி செய்த சம்பவம் குறித்து பிரதமர் மோடி என்னிடம் தனது ஆழ்ந்த வேதனையை தெரிவித்தார். இதுபோன்று அவமதிப்புகளை அவர் கடந்த 20 ஆண்டுகளாக சந்தித்து வருவதாகவும், ஆனால் அரசியல் சாசன பதவியில் உள்ள குடியரசு துணைத் தலைவரை அவமதிப்பது துரதிருஷ்டவசமானது என பிரதமர் மோடி கூறினார். இதுபோன்ற சம்பவங்கள் எனது கடமையை செய்வதை தடுக்காது, நான் பிரதமர் மோடியிடம் தான் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் இது குறித்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள பதிவில், ஜெகதீப் தன்கர் அவமதிப்பு செய்யப்பட்டது குறித்து அதிர்ச்சி அடைந்ததாகவும், எம்பிக்களுக்கு விதிகளுக்கு உட்பட்டு கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியதை தொடர்ந்து கேரளாவிற்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியது. இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டி பெரியாறு, வல்லக்கடவு, சப்பாத்து, உப்புத்தாரா ஆகிய பகுதிகளில் முல்லை பெரியாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு முதல் கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டும் பொழுது 2வது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும். மேலும் அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயரும் பொழுது 3வது மற்றும் இறுதிக்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அணைக்கு வரும் நீர் உபரி நீராக அப்படியே கேரள பகுதிக்கு வெளியேற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2006 முதல் 2011 ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில்
வருமானத்துக்கு அதிகமாக 1.75 கோடி சொத்து சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் 2016 வழக்கில் இருந்து விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேல்முறையீடு செய்தனர். வருமான வரி கணக்கு சொத்து விவரங்களுடன் 39 சாட்சிகளிடம் மேற்கொண்ட புலன் விசாரணைகளை முன்வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமான 110 ஏக்கர் விவசாய நிலத்தில் வரும் வருமானத்தை பொன்முடியின் வருமானம் காட்டுவதாக அமைச்சர் பொன்முடி தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வருமான வரி கணக்கு அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி மனைவி விசாலாட்சியை வழக்கில் இருந்து விடுதலை செய்வது தவறு என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே இருவரையும் விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்வதாக உயர்நீதிமன்றம் கடந்த 19ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் 50 லட்சம் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. மக்களவை தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை மேற்கொள்கிறார். இந்தியாவில் நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்களில் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலை எதிர்கொள்வதற்கான வியூகங்கள் குறித்து காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடன் அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இன்று ஆலோசனை நடத்த உள்ளார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் இந்தியா கூட்டணியுடனான தொகுதி பங்கீடு தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட உள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். கொரோனா பாதிப்பில் இருந்து மீண்டவர்களின் விகிதம் 98.81% உள்ளது என சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மீண்டும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. குறிப்பாக கேரளாவில் புதிய வகை கொரோனா பாதிப்பு வேகமாக பரவி வருகிறது. இந்நிலையில் இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 358 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் கேரளாவில் கொரோனா தொற்றால் 3 பேர் உயிரிழந்த நிலையில் இறப்பு எண்ணிக்கை 5,33,327 பதிவாகியுள்ளது. இதேபோல் கேரளா, கர்நாடகா, குஜராத், தமிழ்நாடு மற்றும் மராட்டியம் ஆகிய மாநிலங்களில் புதிய வகை கொரோனா தொற்று பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து நோயில் இருந்து மீண்டவர்களின் எண்ணிக்கை 4,44,70,576 அதிகரித்துள்ளது மற்றும் பாதிப்பில் இருந்து மீண்டவர்களின் விகிதம் 98.81% உயர்ந்து உள்ளது என சுகாதார அமைச்சகத்தின் இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பு தொடர்பாக மாநில அரசுகள் விழிப்புடன் இருப்பது அவசியமாகும் என்று மத்திய மந்திரி மாண்டவியா தெரிவித்தார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 26ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில், லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்போது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வருகிற 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. கோபி செட்டிப்பாளையம் அருகே கடந்த 2019ஆம் ஆண்டு நடந்த கொலை வழக்கில் 4 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து ஈரோடு மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள ஔவையார்பாளையம் பகுதியில் கடந்த 2019ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பவரை பூச்சி மருந்து கொடுத்தும், இருசக்கர வாகனத்தை கழுத்தில் ஏற்றியும், சுடுநீரை மேலே ஊற்றியும் கொலை செய்த 4 பேருக்கு ஈரோடு மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தயாநிதி ஆயுள் தண்டனை மற்றும் 15,000 ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார். கடந்த 2019ஆம் ஆண்டு ஔவையார்பாளையம் பகுதியை சேர்ந்த மணிமோகன் என்பவரது மனைவியிடம் விஜயகுமார் தவறாக நடந்து கொண்டதாக மணிமோகன் மற்றும் அவரது உறவினர்களான பூபதிராஜன், நாகராஜ், சதீஷ்குமார் ஆகியோர் விஜயகுமாரை அடித்து கொலை செய்த வழக்கு கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது.
இந்த நிலையில் இவ்வழக்கு குறித்து ஈரோடு மாவட்ட 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மணிமோகன், நாகராஜ், பூபதிராஜன், சதீஷ்குமார் ஆகிய 4 பேருக்கு ஆயுள் தண்டனை மற்றும் 22,000 ரூபாய் அபராதம் விதித்து ஈரோடு 3வது கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி தயாநிதி தீர்ப்பு வழங்கினார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கெங்கையம்மன் எல்லையம்மன் கோயில் மார்கழி திருத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மேல் கிருஷ்ணாபுரம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு கெங்கையம்மன் மற்றும் எல்லையம்மன் திருக்கோயில் மார்கழி மாத திருத்தேர் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனை பூஜைகளும் நடைபெற்றது. தொடர்ந்து தாரை தப்பட்டை, நாதஸ்வரம் முழங்க, வான வேடிக்கை, கரகாட்டம், மயிலாட்டத்துடன் அருள்மிகு கெங்கையம்மன் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். அரியலூரில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். அரியலூர் மாவட்டம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளிகளில் 3.19 கோடி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் மதிப்பீட்டில் மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஆனி மேரி ஸ்வர்ணா தலைமையில் அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் கு சின்னப்பா முன்னிலைமையில் நடைபெற்றது. மயிலாடுதுறை படித்துறை விஸ்வநாதர் கோவிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு மகாபிஷேகம் செய்து தீபாதரணை நடைபெற்றது. மயிலாடுதுறையில் இருந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான படித்துறை விஸ்வநாதர் கோயிலில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு மங்கள சனி பகவானுக்கு பரிகார ஹோமங்கள், மகா பூர்ணகுதி, மகா தீபாரதனை நடைபெற்றது. தொடர்ந்து பால், தயிர், பன்னீர் திரவியங்கள் கொண்டு மங்கள சனீஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மாலை 5:20 மணிக்கு சனீஸ்வரர் பகவான் மகா ராசியில் இருந்து கும்பராசிக்கு பயிற்சி அடைந்ததை முன்னிட்டு மகா தீபாரதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். சனி பெயர்ச்சியை முன்னிட்டு 1000 ஆண்டு பழமை வாய்ந்த கங்கை கொண்ட சோழபுரம் சோழீஸ்வரர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. உலகம் வேறெங்கும் இல்லாத தாமரைப்பூ வடிவில் உள்ள ஒரே பீடத்தில் உள்ள நவகிரகத்தில் சனி பகவானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் சனி பெயர்ச்சியை முன்னிட்டு சனீஸ்வர பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பயிற்சியாகிறார். திருநள்ளாறு சனி பெயர்ச்சி விழாவினை அனுசரிக்கும் விதமாக சனிகிரக பரிகார சாந்தி ஹோமம் நடைபெற்றது. இதில் கலவை சச்சிதானந்த சுவாமிகள் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஆலய வளாகத்தில் சனி பகவான் அருள் பெற வேண்டி திரளான பக்தர்கள் பரிகாரமாக எல் தீபங்களையும் ஏற்றி சனி பகவானை வழிபட்டனர். திருவண்ணாமலை மங்களம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சதுர்வேத சோமநாத ஈஸ்வரர் ஆலயத்தில் சனி பெயர்ச்சி, மகா யாகம் மற்றும் பரிகார பூஜைகள் விமர்சையாக நடைபெற்றது. இந்த மகா யாகத்தில் ஸ்ரீ சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிப்பதை தொடர்ந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பரிகாரம் செய்து சாமி தரிசனம் செய்தனர். இன்றைய தங்கம், வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 70 காசுகளுக்கும், 1 கிலோ வெள்ளி 80,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவின் கன்சு மற்றும் குயிங்காய் நகரங்களில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 134 பேர் உயிரிழந்துள்ளனர். வடமேற்கு சீனாவில் மலை பிராந்தியத்தில் கடந்த 19ஆம் தேதி நள்ளிரவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி 134 பேர் உயிரிழந்த நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பல இடங்களில் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது. ஏராளமான கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்தன. மின் விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் உள்கட்டமைப்புகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பனிப்பொழிவால் மீட்பு பணிகள் சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். தென் மாவட்டங்களில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார் முதலமைச்சர். மாநிலங்களவை தலைவர் ஜெகதீப் தன்கரின் பேச்சை கேலி செய்து நடித்து காட்டிய சம்பவம் குறித்து பிரதமர் மோடி வேதனை. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விதிகளுக்குட்பட்டு கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என குடியரசுத் தலைவர் வலியுறுத்தல். கனமழை காரணமாக 140 அடியை எட்டிய முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம். கேரளாவிற்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை. மக்களவை தேர்தல் தொடர்பாக காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் மல்லிகார்ஜுன கார்கே ஆலோசனை. சோனியா காந்தி, ராகுல் காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மேல்முறையீடு செய்ய ஏதுவாக 1 மாதத்திற்கு தண்டனை நிறுத்தி வைப்பு.